ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான புதினா சாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதினா சாதம் ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெஸ் தென் ஒரு 5 மினிட்ஸ்லலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெண்டாவது ஒரு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ அப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த புதினா சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதினா சாதம் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, நம்ம வந்து பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்யலை. அதுக்கப்புறமா வந்து நோ ஆனியன் நோ கார்லிக், வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு வந்து ரொம்ப டைஜஷனுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரியான ஒரு ரைஸ் வெரைட்டி. சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ராவலில் வந்து புளி சாதமோ இல்லை வந்து எலுமிச்சப்பழம் சாதமோ அந்த மாதிரி ஒரு லஞ்சில் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் சில பேருக்குலாம் வந்து அசிடிட்டி அந்த மாதிரி ஒரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புதினா சாதத்தில் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த புதினா சாதம் வந்து சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அது இல்லைனா வந்து ஏதோ ஒரு பப்படு அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். வாங்க இந்த புதினா சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த புதினா சாதம் பண்ணுறதுக்காக நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான புதினாவாக நம்ம எடுத்துப்போம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கை புதினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை இதையும் எடுத்துக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புதினா அண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 4லேருந்து 5 பச்சை மிளகா போல் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ புதினாவை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம புதினா பேஸ்ட்டு ரெடி. நம்ம இப்போ சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸை வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாசுமதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ரைஸை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியணும். அதே நேரத்தில் வந்து கடலைப்பருப்பும் வந்து கோல்டன் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து இதோட வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல். பட் வந்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும் போது வந்து இன்னும் ரைஸ் வந்து இன்னும் டேஸ்டியாகவும் ரிச்சாகவும் இருக்கும். அதனால் ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துருக்கேன். அதோட 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நம்ம வறுக்க போகிறோம். வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பும் வந்து கோல்டன் கலரில் ஆகணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து இந்த லைட் கோல்டன் கலரில் ஆகணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த பருப்பெல்லாம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஃப்ளேமை வந்து லோவாக வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா பருப்பு வந்து கருகிடும். ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து இந்த பருப்பெல்லாம் வறுக்கணும். வறுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பு வந்து முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ஆகிடும். அதே நேரத்தில் அதில் இருக்கிற கடலைப்பருப்பும் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்க போகிறோம். பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து டைஜஷனுக்கு நல்லது. ஸோ அதனால் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லைம் ஜூஸ் சேர்த்துக்குவோம். லைம் ஜூஸ் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் இந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் நல்ல ஒரு க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும். இல்லைனா வந்து லைம் ஜூஸ் சேர்க்கலைன்னா வந்து ஒரு மாதிரி டார்க் கலரில் போகும். ஸோ வந்து லைம் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆறி எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு உப்பு சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த புதினா பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
சாதம் சேர்க்குற போதும் சரி, தாளிக்கும் போதும் சரி, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாதத்தோட ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த புதினாவோட ஃப்ளேவரும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நமக்கு நல்லாயிருக்கும். அந்த அரோமாவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கலர் ப்ளஸ் வந்து அந்த முந்திரி பருப்பு அங்கங்கே தெரிகிறது, அந்த காஞ்ச மிளகா இருக்கிறது, இந்த ரைஸ் இதெல்லாம் வந்து இந்த ரைஸோட ஹைலைட். பார்க்குறதுக்கே வந்து நமக்கு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ வந்து சூப்பராக வந்து நம்ம ஒரு புதினா சாதம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா வந்து அது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைஸ் வந்து சூப்பரான ரைஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஒரு ட்ராவல் ஃபுட்டு. ஒன் டே ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தாலும் கூட இது கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸு. இதோட வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட்டு இல்லை வாழைக்காய் ரோஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த புதினா ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புதினா ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.